Taste the Daily. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியாது என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் கூறியுள்ளார். சிவகங்கையில் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட நிர்வாகிகளுடனான கள ஆய்வுக் கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், கழக அமைப்பு செயலாளர் செம்மலை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஆய்வு நடத்தினர். இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், நிர்வாகத்திறனற்ற முதல்வர் ஸ்டாலின் அதானியை எதற்காக சந்தித்தார் என்பது குறித்து ஒளிவு மறைவின்றி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என கூறினார். பின்னர் பேசிய கழக அமைப்பு செயலாளர் செம்மலை, அதிமுக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல, தொண்டர்களால் உருவான இயக்கம் என்று கூறினார். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உமாதேவன், குணசேகரன், கற்பகம் இளங்கோ, நாகராஜன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை கிராம மக்களுக்கு கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகள் இருப்பதை உறுதி செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கல்வராயன் மலையில் உள்ள பல்வேறு கிராமங்களில் வசிக்கும் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களின் அடிப்படை சமூக பொருளாதார நிலையை உறுதி செய்ய தொடரப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 2 அடங்கிய அமர்வு விசாரித்தது. அதில் கல்வராயன் மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள பள்ளிகள், மருத்துவ மையங்களின் எண்ணிக்கை, மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் அறிக்கையில் இருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கள்ளச்சாராயத்தால் 70க்கும் மேற்பட்டோர் பலியான பின்பும் விழித்துக் கொள்ளாத திராவிட மாடல் அரசுக்கு ஒவ்வொரு முறையும் உயர்நீதிமன்றம் குட்டு வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். தென்பெண்ணையாறு நீர் பங்கீடு தொடர்பான விவகாரம், அது தொடர்பான உடன்பாட்டு குழுவின் நிலை குறித்து தற்போது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. இந்த வழக்கில் மத்திய அரசுக்கு எதிராக கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவில் தென்பெண்ணையாற்றில் தடுப்பணை கட்டுவதற்கு புதிய தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்றும், இரு மாநில பிரச்சனையை தீர்க்க அந்த தீர்ப்பாயம் செயல்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இதையடுத்து மத்திய அரசு நீர்வள ஆணையம் உடன்பாட்டு குழுவை அமைத்தது. ஆனால் இந்த குழு இப்போது வரை எந்த முடிவும் எடுக்காததற்கு காரணம் என்ன என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தென்பெண்ணையாறு விவகாரம் தொடர்பான அனைத்து ஆய்வுகளையும் முடித்து அந்த அறிக்கையை 2 வாரங்களில் உச்சநீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வடகரையில் அரசு பள்ளி மாணவர்கள் சிலர் மோதலில் ஈடுபடுவதற்காக கட்டையுடன் சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் இரு பிரிவினருக்கிடையே பிரச்சனை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு தரப்பை சேர்ந்த மாணவர்கள் ஒரு குழுவாக திரண்டு தாக்குதலில் ஈடுபடுவதற்காக தடியை எடுத்துக் கொண்டு சென்றனர். இந்த வீடியோ தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மாணவர்களுக்குள் நிகழும் மோதல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவபாண்டலம் அரசு பள்ளி மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேவபாண்டலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பள்ளி முடிந்து பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்த போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். செல்போனில் செல்ஃபி எடுப்பது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், உதயநிதி புகழ் பாடுவதிலேயே அக்கறை காட்டுவதை விடுத்து பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஜெயங்கொண்டம் சாலையில் இறந்து போனவரின் உடலை சுடுகாட்டில் எரிப்பது தொடர்பாக 2 கோஷ்டியினர் மாறி மாறி சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பேரளையூர் கிராமத்தைச் சேர்ந்த அல்லா என்ற சண்முகம் வெளிநாட்டில் மரணமடைந்ததை தொடர்ந்து 12 நாட்களுக்கு பிறகு உடல் சொந்த ஊர் கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் உடலை ஜே நகர் பகுதி மயானத்திற்கு கொண்டு செல்லும் போது தங்கள் பகுதியில் தகனம் செய்தால் நோய் தொற்று பரவும் என கூறி ஒரு தரப்பினர் சாலையின் குறுக்கே மரங்களை போட்டு மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இறந்தவரின் உறவினர்கள் கருவேப்பிலங்குறிச்சி பேருந்து நிறுத்தம் முன்பு சவ ஊர்வல வண்டியை நிறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் விருத்தாச்சலம் ஜெயங்கொண்டம் சாலையில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.
நெல்லை மாவட்டம் அம்பசமுத்திரம் அருகே பாபநாசத்தில் தாமிரபரணி நதிக்கரையோரம் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் திமுக நிர்வாகத்தால் கட்டப்படும் கார் பார்க்கிங்கில் முறைகேடு நடப்பது தெரியவந்துள்ளது. பாபநாசம் உலகாம்பிகை திருக்கோவிலில் விழா காலங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் விதமாக அதிமுக காலத்தில் கார் பார்க்கிங் அமைக்க முயற்சிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்தால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா அறிவுறுத்தலின் பெயரில் திமுக நிர்வாகத்திற்கு கொடுத்த அழுத்தம் காரணமாக கடந்த ஜனவரி மாதம் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கார் பார்க்கிங் வேலை துவங்கப்பட்டது. இந்த நிலையில் இதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவது தெரிந்து கார் பார்க்கிங் பணியை பார்வையிட்ட அதிமுக பொறுப்பாளர்கள் தரமற்ற முறையில் பணிகள் நடைபெறுவது தொடர்ந்து உறுதி செய்யப்பட்டால் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுத்தனர். தரைத்தளம் அமைச்சிருக்காங்க, மேடு பள்ளமாக இருக்குது. 2 கோடியே 10 லட்சம் ரூபாயும் விரயம் செஞ்சிட்டாங்க. சரியான மேற்பார்வையில், அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லை. அரசு பணத்தை விரயம் செய்கிறது மட்டும்தான் நகராட்சியின் வேலையாக இருக்குது. எல்லா வேலைகளும் முறையான மேற்பார்வை இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இது போல் அனைத்து விக்ரமசிங்கபுரம் நகராட்சி நடைபெறும் அனைத்து வேலைகளையும் லஞ்ச லாவணியம் அப்படின்னா அவங்க அதிகமான கமிஷன் கொடுத்து கரப்ஷன்னால் இந்த வேலைகள்லாம் ரொம்ப படுமோசமான நிலைக்கு இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன்.